மைக்ரோசாஃப்ட் செயலிழந்து விட்டதா? என்னதான் நடக்கிறது? உலக அளவில் மைக்ரோசாஃப்ட் மென்பொருள் நிறுவனம் செயலிழந்திருக்கிறது. இதனால் மைக்ரோசாஃப்ட் இயங்குதலும் செயலிகள் உள்ளிட்டவை உலகம் முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த சிக்கலை சரி செய்யக்கூடிய பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டிருக்கிறதா மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் தெரிவித்தாங்க. மைக்ரோசாஃப்ட் 365, எக்ஸ்பாக்ஸ், அவுட்லுக் ஆகியவை இப்போது ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் என்ன பிரச்சனைனா, மீடியா, தொழில்நுட்பம், வங்கி சேவை, மருத்துவ சேவை, விமான சேவை, அமேசான் சேவைகள் பாதிக்கப்பட்டிருக்கு. பிரச்சனையை சரி செய்யக்கூடிய பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டிருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. க்ரௌட் ஸ்ட்ரைக் அப்டேட்டில் ஏற்பட்ட மாறுதல்களால் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் சாஃப்ட்வேரில் பாதிப்பு ஏற்பட்டதாக சொல்லப்படுது. உலகம் முழுவதும் மைக்ரோசாஃப்ட் பயனாளர்களுடைய பலது கம்ப்யூட்டர்களில் ப்ளூ ஸ்க்ரீன் ஆஃப் டெத் எரர் அப்படின்னு ஏற்பட்டிருக்கு. அதாவது உங்களுடைய சாதனம் சிக்கலில் இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டமே முடங்கிவிட்டது. விண்டோஸ் எக்ஸ்பியில் இப்போது 11வது பதிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. பல புதிய அப்டேட்டுகளோட இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் செயல்படுது. இதுக்காக தொழில்நுட்ப ரீதியில் பல வரவேற்புகள் கிடைச்சிருக்கு. இந்நிலையில் இந்த செயலிழப்பு குறித்து பல நெட்டிசன்கள் நீல நிற ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இணையத்தில் பதிவிட்டு வராங்க. அதில் ஒருவர் வார இறுதியை முந்தைய நாள் மைக்ரோசாஃப்ட் கூடுதலாக ஒரு விடுமுறை எடுத்துக்கொண்டதாக ஒரு கிண்டலாக பதிவு பண்ணிவிட்டு அதை பற்றின நகைச்சுவையோட பதிவுகளை போட்டு வராங்க. மீம்ஸ்லாம் போட்டிருக்காங்க. நீல நிற ஸ்க்ரீன் அப்படிங்கிறது சாஃப்ட்வேரை செயலிழந்ததை குறிக்கிறது. அதாவது விண்டோஸ் இயங்குதலும் ஆபத்தான நிலையில் இருக்குது. இனி அதில் பாதுகாப்பாக செயல்பட முடியாது அப்படிங்கிறதா ப்ளூ ஸ்க்ரீன் ஆஃப் டெத் அப்படிங்கிறாங்க. பலருக்கும் ஸ்க்ரீனில் உங்களுடைய கம்ப்யூட்டரில் சிக்கல் ஏற்பட்டிருக்கு, ரீஸ்டார்ட் செய்யணும், நாங்கள் இந்த எரருக்கான தகவலை கலெக்ட் பண்ணிட்டு வரோம், சீக்கிரமாகவே ரீஸ்டார்ட் செய்யப்படும் அப்படின்னு அதில் வருது. இது மட்டும் இல்லாமல் 0% கம்ப்ளீட் அப்படிங்கிற நிலையிலேயே பலருக்கும் இருக்குது. உலகமெங்கும் பலருக்கும் இந்த சிக்கல் ஏற்பட்டிருக்கு. சைபர் செக்யூரிட்டி சாஃப்ட்வேரான க்ரௌட் ஸ்ட்ரைக் அப்டேட் காரணமாகவே இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. சீக்கிரமாகவே இதை சரி செய்ய மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் நடவடிக்கை எடுத்துகிட்டு வராங்க. அதே நேரம் இந்த அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் இந்த அப்டேட்டை செய்ய வேண்டாம் அப்படின்னும் இணையத்தில் நிறைய பேர் இப்போது குறிப்பிட்டு வராங்க. உலகமெங்கும் பலரும் மைக்ரோசாஃப்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தையே பயன்படுத்துகிறாங்க. இதனால் இதனுடைய பாதிப்பு ரொம்ப மோசமாக இருக்குது. ஏர்போர்ட், வங்கி சேவை, அவ்வளவு ஏன் பல இடங்களில் மருத்துவமனை சர்வர்களில் கூட இதனால் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இதன் காரணமாக உலகமெங்கும் பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. இந்த ப்ளூ ஸ்க்ரீன் எரர், ஸ்டாப் கோட் எரர் அப்படின்னும் அழைக்கப்படுது. திடீர்னு ஏதாவது சிக்கல் காரணமாக விண்டோஸ் ரீஸ்டார்ட் ஆகும்போது அல்லது ஷட் டவுன் ஆனால் இது போல் வரும். அதோட விண்டோஸ் ஹேஸ் பீன் ஷட் டவுன் டு ப்ரிவென்ட் டேமேஜ் டு யுவர் கம்ப்யூட்டர் அப்படிங்கிற எரர் நோட்டிஃபிகேஷனும் வரும். மைக்ரோசாஃப்டினுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் வரைக்கும் அப்டேட் செய்யாமல் இருப்பதே நல்லது.